அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது நம்மளுடைய டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மார்ச் 29ஆம் தேதி வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு 2 month டிஸ்கஷன் வந்து நம்ம தொடங்குகிறோம். இது பெய்ட் டிஸ்கஷன். விருப்பம் உள்ளவங்க இணைஞ்சிக்கலாம். இது முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செஷனில் இந்த இடத்துல பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்தது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். முதல்ல நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னால் ஒன் சைடு மார்க்கெட் இருக்குது, வால்டைல் மார்க்கெட் இருக்குது, சைட்வே மார்க்கெட் இருக்குது. இந்த 3 வகையான மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறது, ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் இம்பேக்டட், கேப் அப், கேப் டவுன், ஃப்ளாட் ஓப்பன், அதே மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன். இதை பற்றி வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓப்பனுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆக போகுது, என்ன மாதிரி இம்பேக்ட் நடைபெறலாம் அப்படின்ட்டு நம்ம காலையிலேயே வீடியோ போட்டுட்டு அதற்குண்டான லெவல்ஸ் எடுத்துருக்குறோம். அந்த லெவல்ஸை நீங்கள் பாருங்கள். இது காலையில் நம்ம எடுத்த லெவல்ஸ் தான். எதை பேஸ் பண்ணினா 22,450 பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்தோம். முதல்ல வந்துட்டு எட்ஜ் ப்ரைஸை தெரிஞ்சிட்டோம். இந்த எட்ஜ் என்னென்னா 22,330, 22,570. அப்போ பாருங்கள், 22,330க்கு கீழே இருந்தால் என்ன, 330க்கு மேலே இருந்தால் என்ன, அதுதான் லாஜிக்காக வச்சு நம்ம வந்து காலையில் பார்க்க சொல்லியிருந்தோம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து நான் சொன்னதுனால நடந்தது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை நான் இதுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான். மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 22,345 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்துட்டு எஸ்டர்டே லோ அப்படிங்கிற இடத்துக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இதற்கு பெயர் வந்து கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிற பெயர் இதுக்கு. ஃபஸ்ட் அது எப்போவுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ அப்படிங்கிறது கிரியேட் ஆக போகுது. அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வர நமக்கு வந்துட்டு புட் செல்லர் அப்படிங்கிறவங்க வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. கால் இந்த இடத்துல இருக்கிறவங்க கால் செல்லர் வந்துட்டு ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ஸ்குள்ளே போவாங்க. இதுதான். இதே ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வர புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிடுவாங்க. இது வந்துட்டு புட் செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க, கால் செல்லர் வந்து பேனிக் ஆவாங்க. ஓப்பனுக்கு மேலே இருக்கா, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் புட் செல்லர் பேனிக் மோட் ஆகிடுவாங்க, கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆக மாட்டாங்க. இதுதான் லாஜிக்காக ஃபஸ்ட்டு நம்ம இருக்கணும். அப்போ இந்த ஓப்பன் அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் நம்ம வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 100லிருந்து 150 அப்படிங்கிறது சராசரியாக கிடைக்கக்கூடியது. அப்போ ஓப்பனில் இருந்து நமக்கு ஹை லோ, அப்போ லோவோட ரேஞ்ச் நமக்கு வந்துட்டு ஸ்மால், அதாவது சின்னதாக இருந்தால் ஹை ரேஞ்ச் வந்துட்டு என்னவாக இருக்கும்னா பிக்காக கிடைக்கணும். இதுதான் லாஜிக். இங்கே திருப்பி ரிசர்ச் பண்ணுறவங்க அது எப்படி இதுதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை, 100 பாயிண்ட் டு 150 பாயிண்ட். அப்போ நான் 150 பாயிண்ட் ஆவரேஜாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 150 பாயிண்ட் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு திருப்பி எல்லாத்துக்கும் டவுட் வரும். நீங்கள் டெய்லி மார்க்கெட்டை பார்க்குறீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டோட ஹை லோ எவ்வளோ இருக்குது, சைஸ் ஆஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, கேண்டிலோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நாளோடைய ரேஞ்சை தெரிஞ்சுட்டு வாங்க. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயாச்சு. அப்போது ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 புள்ளி வந்திருக்கு. அப்போ 150 பாயிண்ட்டில் 30 பாயிண்ட்டை கழிச்சிட்டா 120 பாயிண்ட் எங்கே கிடைக்கணும்,
ஓப்பன் டு ஹைக்கு கிடைக்கணும். இது மினிமம் இந்த ரேஞ்ச். அப்போது 120 பாயிண்ட் ஆட் பண்ணால் 22,465 அப்படிங்கிற இடம் வந்தாச்சு. இங்கே லோ 30 பாயிண்ட் அது வந்ததுனால பேசுகிறோம். அப்போ இது 30 பாயிண்ட் இருந்ததுனால நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை. சப்போஸ் இந்த ஓப்பன் டு ஹை ஒரு 30 பாயிண்ட்டாக இருந்திருந்தா ஓப்பன் டு லோ 120 பாயிண்ட்டாக கிடச்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் 150 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டதுனால. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எட்ஜ் ரேஞ்சே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இங்கே வந்துட்டு 22,330. இந்த எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,450ஓட க்ளோசிங் ப்ரைஸ், புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை கழிக்கும் போது 114 ரூபா. அப்போ இந்த 114 ரூபா அப்போ 22,336 தானே வரணும். நீங்கள் எப்படி 330 போட்டீங்கன்னு சிலருக்கு கேள்வி வரலாம். நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ இந்த 22,330ங்கும் போது நம்மளுக்கு இல்லை, இந்த இடத்துல ஸ்ட்ரைக் இல்லை. அப்போ அதனால என்ன பண்ணுறோம், 22,300 நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். 22,350 தேர்ந்தெடுத்துக்கலாம். இது 330 அப்படிங்கிறதுனால நான் 300 தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் காலையில் காணொலியில் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 300ஓட லெவல்ஸ் இது வந்து நம்ம காலையிலேயே நம்ம போட்டிருக்கிறோம். இது பாருங்கள் 22,330 புட்டுக்கு இந்த 120 ரூபாய் கோடு அப்படிங்கிறது லட்சுமர் போட்ட சீதிக்கு வந்து லட்சுமர் போட்ட கோடு மாதிரி இந்த 120 ரூபாயை எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே நான் போட சொன்னேன். 300 கால் புட், 350 கால் புட், 400 கால் புட், 450 கால் புட், 500 கால் புட், 550 கால் புட், 600 எந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த 120 கூட நம்ம போட சொல்லியிருந்தேன். இந்த 120 மேலே நிலை பெற்றால் அவர்களுக்கு சாதகமாகவும் 120க்கு கீழே நிலை பெற்றால் அவர்களுக்கு பாதகமாகவும் எடுத்துக்க போகிறோம். கால் புட் 2 பேருமே 120க்கு கீழே இருந்தால் சைடுவேக்குள்ளே இருக்க போகிறோம். அப்போ யாராச்சும் ஒருத்தர் 120க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம லாஜிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 120 கோடு முதல் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே பாருங்க 120 அப்படிங்கிறது நான் போட்டாச்சு. இந்த 120 காலையில் 22,300 புட் ஆப்ஷன் 120க்கு வரவே இல்லை. அது என்ன 120 அப்படின்னா 22,300 காலும் 22,300 புட்டும் மார்க்கெட் 22,300ல் சமமாக வரணும். அந்த விலை 120க்கு கீழே இருந்தால் அதிகமாக இருந்தால் அப்ரிசியேஷன் மோட், 120க்கு கீழே இருந்தால் டிகே மோட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளோட தொடர்ச்சி காணொலியில். இங்கே பாருங்க 300 புட்டோட ஹை 114, 300 காலுடலோ 116. அப்போ இவங்க 2 பேரும் டச் பண்ணவே இல்லை. இது வந்து நான் மீட்டிங் ஏரியா. அப்போ இவங்க 2 பேரும் டச்சே ஆகலைன்னா மார்க்கெட் 22,300க்கு கீழே போகாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க டச் பண்ணியிருந்தாங்கன்னா காமன் ஏரியா வந்துடும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 22,300க்கு இவங்க 2 பேர் இணையாமல் மார்க்கெட் 22,300க்கு கீழே போக முடியாது. அப்போ 22,300 அப்போது என்ன அர்த்தம், 22,300ல் இந்த கால் புட் ஈக்குவல் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் புட் ஆப்ஷனுடைய ஹை அபோவ் கால் இருந்துட்டா அந்த ஸ்ட்ரைக்கை டாமினேட் பண்ணும் அந்த கால். அல்லது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனோட எல்டிபி, கால் ஆப்ஷனுடைய ஹை, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கை இவங்க மோனோபோலியாக கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம லாஜிக்காக பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 22,300 புட் ஆப்ஷனுடைய ஹை அபோவ் கால் ஆப்ஷன் வந்து ட்ரேடு நடக்குது. அப்போ மார்க்கெட் எப்படி 22,300க்கு கீழே போக முடியும்? அப்போ இவங்க 2 பேர் அப்போ அது டச் ஆகாத வரை 22,300க்கு கீழே போகாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது இதை வந்து ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா 22,300 + 116. அப்போ என்ன அர்த்தம், 22,300 + 116. அப்போ என்ன அர்த்தம், 22,416. அப்போ இந்த 416 வரோம்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷனுடைய விலையை விட 116 ரூபாய் அதிகமாகவே இவங்க இருந்துட்டாலே போதும் மார்க்கெட் 22,416 தக்க வைக்க போகிறாங்க. இதான் லாஜிக்.
அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள், 32 ரூபாய் 266 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம்? 230 பாயிண்ட். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் 116 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாலே கால் ஆப்ஷன் வந்துட்டு அவங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு இந்த 22,300 தாக்கமாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சாச்சு. அதுக்கு தான் காலையிலேயே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டோம். 22,300 புட்டுக்கு காலுக்கு இது ரெண்டுமே இதே டேட்டாவை போட சொல்லியிருந்தோம். 120, 170, 220 இந்த டேட்டாவை போட சொல்லியிருந்தோம். அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறது அதுலேயே இருக்குது. 220 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸு இவங்களுக்கு. நமக்கு வந்துட்டு 120 அப்படிங்கிறது இவங்களுடைய பேஸ்டு ப்ரைஸ். அதாவது அந்த லட்சுமணர் போட்ட கோடு மாதிரி நம்ம சொல்லியிருந்தது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 22,300 காலுக்கு $120, 220 அவங்களோட க்ளோசிங் ப்ரைஸ். இந்த 120 நம்ம போட்டிருந்தோம், எப்பவும் போல் நம்ம போடுற கோடு. அந்த 120ல் இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து டிமாண்ட் ஜோனாக மாறிடுச்சு. புட் ஆப்ஷனுக்கு அது சப்ளை ஜோனாக மாறினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி தாக்கங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க. இந்த 120ங்கிறது நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். இப்போ இதே பாருங்கள், 22,400 போட்டோம்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்டட் ஆகும். இது 22,400 காலுக்கு நான் 120 போட்டிருக்கேன். அது எப்படி பேஸ் ஆகிருக்கு, அந்த 120ங்கிற விலை எப்படி பேஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை 22,350க்கும் போடுறேன், எப்படி பேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், 350 காலுக்கு 120 அப்படிங்கிற இடம், இந்த இடம் பாருங்கள் எவ்வளவு தூரம் தாக்கம்ட்டு. இது வந்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். இது 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 120 பிலோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 120க்கு மேலேயே இருந்திருக்காங்க. அப்போ இவங்களோட தாக்கம் எங்கே மட்டும் போயிருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த 120ங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம போடுறோம். இது லாஜிக்காக இல்லாமல் போடல, எல்லாமே லாஜிக்கலாக நம்ம சொல்கிறோம். அதனால் மார்க்கெட்டில் பொறுத்தவரை நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ஜோன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதில் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியணும். ஓப்பன், அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வரை நம்மளுக்கு என்ன ஆயிரும், கால் செல்லர் வந்து இம்பேக்டட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தெரியும். அப்போ அந்த டேட்டா வச்சு, அப்போ இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகும்போது புட் செல்லர் தான் பேனிக் ஆகணும். அப்போ புட் செல்லர் பயப்படல அப்படின்னா கால் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தாக்கத்துக்கு போகலாம். அப்போ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு இம்பேக்டடாக ஆச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம கீவேர்ட்ஸ். இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு குண்டு போடுறதுக்கு டேரிஃப் எல்லாத்துக்கும் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு வார் பண்ணார். அதை போடுறேன்னு சொன்னார், மார்க்கெட் அடிச்சிருச்சு. அது நான் தள்ளி போடுறேன்னு சொன்னால் மார்க்கெட் ஏறிடுச்சு. எஃப்ஐஸ் பை பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எஃப்ஐ விற்றாங்க, கீழே போயிடுச்சு. உக்ரைன் மேலே ரஷ்யா குண்டு போட்டுச்சு, மார்க்கெட் இறங்கிடுச்சு. ரஷ்யா வந்து போட்ட குண்டெல்லாம் வந்துட்டு உக்ரைன்லேருந்து எடுத்துட்டாங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ நியூஸ் பேஸ்டோடு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது நடந்துகிட்ருக்கும். எஃப்ஐஸ் வேர்ல்டு மார்க்கெட் இறங்குச்சு, நம்ம மார்க்கெட் இறங்கணும். வேர்ல்டு மார்க்கெட் இறங்கிருச்சு, நம்ம இறங்கலை, நடக்கலை. இது அதாவது பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் கேம்ஸ், அதாவது நம்பர் கேமை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் வியாபாரம் செய்ய முற்படணும். அந்த 120 அப்படிங்கிற பேஸ்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேற்றைய ஏடிஎம் ப்ரைஸாக இருந்தாங்க 22,450, அதை தான் எடுத்துட்டோம். நேற்று வந்து இதை பேஸ் பண்ணி தான் 120 எடுத்துட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். இதை வச்சு டேட்டாஸ் நம்ம வந்துட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று 120 ரூபாய் இருந்தாங்க, இப்போ 102 ரூபாயாக மாறிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. இப்போ வந்துட்டு நேற்று எப்படி இறங்கும் போதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோமோ, இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுனுக்கும் வாய்ப்பு கம்மி, அப்புக்கும் வாய்ப்பு கம்மி.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இம்பேக்டட் இல்லை, மார்க்கெட்டில் 2 பக்கம் இல்லை. இப்போ இந்த இம்பேக்டட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்டில் ப்ளே பண்ணணும். இதை வந்து மார்க்கெட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இம்பேக்ட் இல்லாத இடத்துல முடிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த கேப் டவுன் கிடைச்ச இடத்துல இந்த இடத்துல க்ளோஸ்டு அப்படிங்கிறது ஒரு நீங்கள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக எடுத்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நல்ல மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு 2 விஷயத்தில் நீங்கள் இதை நான் பேஸ் பண்ணல, உங்களுக்கு எதிர்க்கான ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டு ட்ரெண்டு இல்லை, எந்த பக்கம் ட்ரெண்டுன்னு இல்லாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இது புல்லிஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலேயே ட்ரேடு நடக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ்டு நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது 600 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம். நாளை டேட்டா வச்சு, அதாவது நாளைக்கு ட்ரேடுக்கு நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அதோட லெவல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எட்ஜ் ரேஞ்ச் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம காலையில் போட்டதுக்கும் நடந்ததுக்கும் என்னென்னு அப்படிங்கிற அனலைஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.